ஒரு நிமிடம் உங்கள் அப்பாவை பற்றி நினைத்துப் பாருங்கள். அவர் கையில் எப்போதும் வைத்திருக்கும் அந்த சாதாரண கீபேட் போன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கீழே விழுந்தாலும் உடையாத, ஒரு வாரமானாலும் சார்ஜ் குறையாத ஒரு பழைய போன். ம் ஆமாம். அது ஒரு விமானத்தில் இருக்கும் பிளாக் பாக்ஸ் மாதிரி. அதாவது விமானமே விபத்துக்குள்ளானாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் பத்திரமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, அதுபோலதான் உங்கள் அப்பாவின் அந்த சாதாரண போனும். ஆனால் ஒரு நாள் இரவு திடீரென்று அந்த பிளாக் பாக்ஸ் சிக்னல் கட்டாகி சுவிட்ச் ஆஃப் என்று வந்தால் உங்கள் மனம் எப்படி அடைத்துக் கொள்ளும்? நிஜமாவே ஒரு நிமிடம் இதயம் நின்றுவிடும். அதுவும் அவர் உங்களை விட்டு பல கிலோமீட்டர் தள்ளி முகம் தெரியாத ஒரு பெரிய நகரத்தில் தனியாக இருக்கும்போது இது நடந்தால் அந்த பதற்றம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட பதற்றமான இரவுக்குள்ளதான் இந்த ஆழமான தேடல் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறது. எழுத்தாளர் கா. பிரபாகரன் எழுதிய அப்பாவின் அலைபேசி மற்றும் அப்பாவை தேடி என்ற கதையின் ஆழமான பக்கங்களைத்தான் நாம் இன்று அலசப் போகிறோம். பிரபாகரன் மனித உணர்வுகளை ரொம்ப நுணுக்கமா எழுதுபவர். இந்த கதையின் ஆரம்பம் கூட ரொம்பவே இயல்பாக இருக்கும். கதாநாயகன் தன் நண்பன் கமலன் திருமணத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறான். ஆமாம், அவனுடன் தீபன் என்ற இன்னொரு நண்பனும் வரவிருக்கிறான். இரவு 10 மணிக்குள் அறைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க இளைஞனின் கவலைகளோடு தான் அந்த மாலை நேரம் தொடங்குகிறது. அந்த இயல்பு நிலைதான் அடுத்து வரப்போகும் அந்த பெரிய உளவியல் அதிர்ச்சிக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக அமைகிறது. அதாவது மூளை எந்த ஆபத்தையும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில தான் அம்மாவிடமிருந்து அந்த ஃபோன் கால் வருகிறது. அப்பா சென்னையில் காணாமல் போய்விட்டார் என்ற அந்த ஒற்றை செய்தி. ஒரு மனிதன் விபத்தில் சிக்கும்போது கூட சுதாரித்துக் கொள்ள சில நொடிகள் கிடைக்கும். ஆனால் இது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒருவனை அந்தரத்தில் வீசுவதற்கு சமம் இல்லையா? ரொம்ப சரி. அப்பா தன் முதலாளியின் மகன் திருமணத்திற்காக சென்னை வந்திருக்கிறார். அவரிடம் இருப்பது அந்த பழைய பிஎஸ்என்எல் சிம் போட்ட கீபேட் போன் தான். மாலை வரை வேலை செய்த போன் திடீரென சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. ஆஹா, இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. போன் சுவிட்ச் ஆஃப் ஆவதற்கு சார்ஜ் தீர்ந்தது கூட காரணமாக இருக்கலாமே. குடும்பம் ஏன் உடனடியாக ஒரு மரண பயத்திற்கு செல்கிறது? அதுதான் அந்த பழைய கீபேட் போன்களின் உளவியல். ஸ்மார்ட் போன் என்றால் சார்ஜ் தீர்ந்துவிடும் என்று நமக்கு தெரியும். ஆனால் கீபேட் போன் அவ்வளவு சீக்கிரம் ஆஃப் ஆகாது. அது ஆஃப் ஆகிறது என்றால் ஏதோ தப்பு நடந்திருக்கிறது என்று உள்மனது எச்சரிக்கிறது. புரியுது. மேலும் தகவல் தொடர்பு அங்கே முழுமையாக துண்டிக்கப்படுகிறது. அம்மாவுக்கு பயம். மூத்த தங்கையிடம் விசாரித்தால் அப்பா வந்திருக்கும் திருமணம் கோயம்பேடு அல்லது வானகரம் அருகில் நடக்கிறது என்று மட்டுமே தெரிகிறது. மண்டபத்தின் பெயர் கூட தெரியாது. அந்த இருந்த ஒரே ஒரு திருமண பத்திரிகையையும் அப்பா தன்னோடு எடுத்துச் சென்று விட்டார். எந்த திசை காட்டியும் இல்லாமல் இருண்ட காட்டிற்குள் நிற்பது போன்ற நிலைமை இது. நினைக்கும் போதே மூச்சு முட்டுகிறது. ஆனால் இங்கே கதாநாயகனின் அந்த ரியாக்ஷன் என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. உள்ளே அழுகை முட்டி கொண்டு வந்தாலும் தன் தங்கையிடம் போனில் பேசும்போது கண்ணீரை துடைத்துவிட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொல்கிறான். கண்டிப்பா. ஆண்கள் இப்படி உணர்ச்சிகளை மறைப்பதை இன்று நாம் டாக்ஸிக் என்று சொன்னாலும் இதுபோன்ற நெருக்கடியான நேரத்தில் அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான். யாராவது ஒருவர் அந்த எமோஷனல் ஆங்கரா மாற வேண்டும் இல்லையா? உண்மைதான். அவன் தன் பயத்தை வெளியே காட்டினால் ஒட்டுமொத்த குடும்பமும் உடைந்துவிடும். அதனால தர்க்க ரீதியாக சிந்திக்கத் தொடங்கி தீபனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு திருமணத்திற்கு செல்வதை ரத்து செய்கிறான். இந்த இடத்தில் தீபன் கதாபாத்திரத்தை பற்றி பேசியே ஆக வேண்டும். எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையிலும் பயம் நம்மை பழக்கமான விஷயங்களை நோக்கிதான் தள்ளும். ஆனால் தீபன் மிக தெளிவாக வழிகாட்டுகிறான். அதாவது பஸ்ஸில் போனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்வாய், அதனால் சென்ட்ரலிலிருந்து மெட்ரோ பிடித்து கோயம்பேடு செல் என்று சொல்கிறான். நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் பதற்றத்தில் ஏதோ ஒரு ஆட்டோவை பிடித்திருப்பேன். அதைத்தான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். உச்சகட்ட பயத்தில் மூளையின் சிந்திக்கும் திறன் முடங்கிவிடும்போது தீபன் போன்ற நண்பன் ஒரு வெளி மூளையாக செயல்படுகிறான். ஆமாம், கமலிடம் நான் சூழ்நிலையை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று தீபன் பொறுப்பை ஏற்றதும் ஒரு பெரிய பாரம் இறங்குகிறது அவனுக்கு. அந்த ஒரு சின்ன வெளிச்சம் கிடைத்ததும் அவன் மெட்ரோவை நோக்கி ஓடுகிறான். அந்த ஓட்டத்துல ஒரு ஆழமான உணர்வு இருக்கிறது. தெய்வமே, இதுவரை நீ எனக்கு கொடுத்த வரங்கள் போதும், என் தந்தைக்கு ஏதோ ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு வரம் மட்டும் கொடு என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்கிறான். மனிதர்கள் எப்போதுமே தங்கள் எல்லை முடிஞ்சுவிட்டது என்று நினைக்கும்போதுதான் ஏதோ ஒரு சக்தியை தேடுகிறார்கள் இல்லையா? அவனது ஓட்டம் வெறும் ரயில் நிலையத்தை நோக்கியதல்ல, தன் அப்பாவின் உயிரை தேடிய ஓட்டம் அது. அவன் முதல் முறையாக மெட்ரோ நிலையத்திற்குள் நுழையும் போது அவனுக்கு ஏற்படும் அந்த தனிமை ரொம்ப முக்கியமானது. உள்ளே அவனுக்கு நெருப்பெறுகிறது. ஆனால் வெளியே அந்த ஏசி காற்று, பிரம்மாண்டமான வெளிச்சம், நூற்றுக்கணக்கான மனிதர்கள். எங்கு போய் டிக்கெட் வாங்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை அவனுக்கு.
சென்னையின் அந்த நவீன பிரம்மாண்டம் அவனது தனிமையையும் பயத்தையும் பல மடங்காக்குகிறது. இது சமூகவியலில் அர்பன் ஏலியனேஷன் என்று சொல்வார்கள். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் நீங்கள் முழுமையான தனிமையில் இருப்பீர்கள். எல்லாரும் அவசரமாக ஓடிக்கொண்டிருப்பார்கள், உங்கள் வழி யாருக்கும் தெரியாது. ஆமா, ஆனா அந்த பயத்தின் வலயத்தை ஒரு சின்ன விஷயம் உடைக்கிறது பாருங்க. முகம் தெரியாத யாரோ சில மனிதர்கள் அவனது தவிப்பை பார்த்து தானாகவே முன்வந்து டிக்கெட் எடுக்க உதவுகிறார்கள். அந்த ஒரு சிறு உதவி அவனது மனநிலையை எப்படி மாற்றுகிறது பார்த்தீர்களா? இன்னும் முகம் தெரியாத சில நல்ல மனங்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த வரி ரொம்ப ஆழமானது. நிஜமாவே அந்த ரயில் நிலையத்தில் கூட்டத்தை கவனிக்கும்போது ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கவலை இருப்பதா உணர்கிறான். இதை கையாள தெரிந்தால் வாழ்க்கையில் கவலைக்கு வேலை இல்லை என்ற தத்துவத்தை அங்கே கற்றுக்கொள்கிறான். அந்த இரவு வெளிச்சத்தில் தனியாக நிற்கும் அந்த சில நிமிடங்கள் அவனை அப்படியே பால்ய காலத்திற்கு இழுத்துச் செல்கிறது. அப்பாவின் சிரித்த முகம், கண்கள் மூலமாகவே அவர் காட்டிய பாசம் எல்லாம் ஞாபகம் வருகிறது. சொல்ல முடியாத பாசம் எப்படி உணர்த்துவது என்று கதையில் ஒரு வரி வருகிறது. நாம் எப்போதுமே அப்பாக்கள் ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் போல வெளியே தெரியாமல் பாரத்தை தாங்குவார்கள் என்று சொல்கிறோம். இது ஏன்? நல்ல கேள்வி. நாம் அப்பாக்களின் மௌனத்தை தியாகம் என்று கொண்டாடி நியாயப்படுத்தி விடுகிறோம். ஆனால் பல அப்பாக்களுக்கு தங்கள் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவது என்றே தெரிவதில்லை. அது ஒரு ஜெனரேஷனல் ட்ராமா. அதாவது ஆண் என்றால் அழக்கூடாது, பயத்தை காட்டக்கூடாது என்ற சமூக அழுத்தமா அது? அம்மாவிடம் நாம் சாதாரணமாக போய் அழுது விடுவோம், ஆனால் அப்பாவிடம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எப்போதுமே இருக்கிறது. ஆமாம். பல வீடுகளில் அப்பா என்பவர் ஒரு ஏடிஎம் இயந்திரம் போலவோ அல்லது பாதுகாப்பாளர் போலவோ தான் பார்க்கப்படுகிறார். அவர் ஒரு மனிதன், அவருக்கும் அழுகை வரும் என்பதை இப்படி ஒரு நெருக்கடி வரும்போதுதான் நாம் உணர்கிறோம். அந்த அடித்தளம் இப்போது காணாமல் போய்விட்டது என்பதுதான் அவனது ஒட்டுமொத்த நடுக்கத்திற்கும் காரணம். அந்த நினைவுகளில் அவன் மூழ்கியிருக்கும்போது கோயம்பேடு செல்லும் அந்த மெட்ரோ ரயில் பிளாட்ஃபாரத்திற்குள் நுழைகிறது. அந்த ரயில் வரும் சத்தம் அவனது இதயத் துடிப்பின் சத்தத்தைப் போலவே மிக வேகமாக கேட்கிறது. பெரும் கூட்டத்தோடு முண்டியடித்துக் கொண்டு அவன் அந்த ரயிலுக்குள் ஏறுகிறான். ரயிலின் கதவுகள் மூடப்படுகின்றன. அந்த மூடப்படும் கதவுகள் வெறும் ரயிலின் கதவுகள் அல்ல, அது அவனது பழைய பாதுகாப்பான வாழ்க்கையின் கதவுகள் மூடப்படுவதை குறிக்கிறது இல்லையா? கண்டிப்பா. அவன் பயணம் செய்வது வெறும் கோயம்பேடு என்ற இடத்தை நோக்கி அல்ல, அது தன் அப்பாவின் கடந்த காலத்தை நோக்கி ஒரு பயணம். இங்கேதான் அந்த எதிர்பாராத திருப்பம் நிகழ்கிறது. ஆமா, ரயிலின் வெயிலும் அதிகரிக்க அதிகரிக்க அவனது மனதிற்குள் அப்பாவைப் பற்றிய நினைவுகளும் வேகமெடுக்கின்றன. அப்போதுதான் தன் அப்பா எப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் என்ற ரகசியம் அவனுக்கு தெரிய வருகிறது. ஒரு சாதாரணமான 1000 ரூபாய் போன் வைத்திருக்கும் சாமானிய மனிதராக தெரிந்த அப்பாவின் பின்னணியில் இருக்கும் அந்த உண்மை அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஒரு நிமிடம் இருங்கள், இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் தன் சொந்த மகனிடமே தன் கடந்த காலத்தை, தன் அடையாளத்தை இத்தனை வருடங்களாக எப்படி மறைத்து வைத்திருக்க முடியும்? அதுதான் பெற்றோரின் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மர்மம். தங்களுக்கு என்ன காதல்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தன என்பதை எந்த பெற்றோரும் குழந்தைகளிடம் முழுமையாக பகிர்வதில்லை. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களின் இருண்ட கடந்த காலத்தை அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஆழமாக புதைத்து விடுகிறார்கள். ஆமா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் தினமும் பார்க்கும் உங்கள் பெற்றோரைப் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியுமா? அவர்கள் சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கக்கூடும்? நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க அவர்கள் எதையெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நாம் அவர்களை பார்க்கும் விதமே மாறிவிடும். அப்படித்தான் இந்த கதாநாயகனும் தன் அப்பாவை பார்க்கத் தொடங்குகிறான். காணாமல் போன அப்பாவை தேடி புறப்பட்டவன் இப்போது தன் அப்பாவின் உண்மையான அடையாளத்தை தேடி பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். இது வெறும் காணாமல் போன மனிதனை தேடும் பயணம் கிடையாது. மெட்ரோ ரயிலின் வேகம் குறையத் தொடங்குகிறது. இரவு நேரத்தின் அந்த இருண்ட கண்ணாடிகளில் அவன் தன்னுடைய முகத்தை பார்க்கிறான். அந்த கண்ணாடியில் தெரியும் அவனது முகத்தைப் போலவே அவனது எதிர்காலமும் மங்கலாக புரியாத புதிராக இருக்கிறது. அந்த நிமிடம் அந்த ரயிலுக்குள் நிற்கும் அவனது உள்மன குரல் ஒன்று சொல்கிறது, அந்த நிமிடம் என் வாழ்க்கையே இப்படி மாறப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. தன் தந்தை தனக்காக மறைத்து வைத்திருந்த உலகமே வேறு என்பதை அவன் உணரும்போது ஏற்படும் அந்த வெற்றிடம் மிக பயங்கரமானது. அப்பாவை அவன் கண்டுபிடிப்பானா? இல்ல, இந்த ரகசிய பயணம் அவனை இன்னும் ஆழமான இருண்ட ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்லப் போகிறதா? அந்த 1000 ரூபாய் பழைய அலைபேசி மீண்டும் ஒலிக்குமா?